ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா கவினோட மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வெற்றிமாறனோட ஸ்டோரியா இல்லை சம்திங் ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் திஸ் ஃபிலிம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவரோட. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெற்றிமாறன் ரொம்ப செலக்டிவான பர்சன்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் அப்படின்றத ரெண்டு பேசிக்கலாம். ஆண்ட்ரியா இருக்காங்க, ஆண்ட்ரியாக்காகவே பார்க்கலாம். ஓகே, 3, 2, 1. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஏழையோட ஏழை ஒருத்தர் மிடில் கிளாஸ். ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஷாக்ல இருக்க. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா மென்டர்ட் பை வெற்றிமாறன். அலெக்சா play a GV Prakash song. ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். அது அந்த உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமாக தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியாக இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? அது எங்க பெருமை. எங்க நிலத்துல இல்லடா. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஒரு பயங்கரமான சீரியஸ் மூட்லேயும் இருக்குது, ரொம்ப காமெடியான குவார்க்கி ஜோன்லேயும் இருக்குது, ரெண்டு கலந்த கலவையாக இருக்குது. ஆனால் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இந்த படத்துக்கு. யூஸ்வலாக இருக்கிற அவரோட ரோம்காம் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லேருந்து ஸ்கேலாகவே இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மேபி வெற்றிமாறன் இன்வால்வ் ஆனதுனாலையா இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனியாலையான்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. எடிட்டிங் வைஸ் ட்ரைலர் கட் நல்லா இருக்குது. இடையில சவுண்ட் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. பட் படமாக கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு தோண மாட்டேங்குது. பிகாஸ் கவினோட லாஸ்ட் 3 ஃபிலிம்ஸுமே அந்த மாதிரியான இதில் வந்து விட்டுருச்சு. ஸ்டாரோட ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி படம் நிறைய பேருக்கு அந்தளவுக்கு இதாகலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், சேம் வித் அதர் 2 ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் ட்ரைலர் வச்சதையும் இடம் போட வேணாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூஸ் அண்ட் டாக்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் கவினுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ வேணும். அவருக்கு கடைசியாக ஒரு பிரேக் த்ரூ டாடா தான். அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவரோட அந்த ஒரு லீக் வந்து எய்ம் பண்ணி போயிட்டுருக்காரு இல்லையா. பிகாஸ் கூட வந்த மணிகண்டன் நல்லா கிராஃபில் போயிட்டுருக்காப்புல. அண்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் 3 ஃபிலிம்ஸில் ஹேட்ரிக் அடிச்சிருக்காப்புல. படம் எப்படி அதில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இருந்தாலும் படம் ஹிட்டாக 100 கோடி நிறைய பேர் பார்க்கணும், அடுத்த படத்தினாலும் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்கல்ல, அந்த வகையில் சொல்கிறேன். ஸோ அந்த அவர் இழந்த அந்த மார்க்கெட்டை அகைன் இது வந்து பிடிச்ச ஆகணும் கவினை. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காப்புல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. துருவ் நல்லா போயிட்டுருக்காரு. ஸோ கவின் ஆல்சோ அந்த இதுக்கு கண்டிப்பாக வந்தாகணும். ஹரிஷ் கல்யாணும் பாவம் கடைசியாக அந்த டீசல் படம் தீபாவளி கிளாஸில் வந்துட்டு பெருசாக அன்நோட்டிஸ்டாகவே போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கும் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் த்ரூ ஒன்று தேவைப்படும். பார்க்கலாம் இந்த படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மாஸ்க் இந்த படம். பார்த்த வரைக்கும் ஆண்ட்ரியா
எப்படி தெரியுங்க 2010 ஆமாம் 1900 எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு, 16 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஐ திங்க் அதை மீம் வந்து பார்த்து நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஆடியோ லன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல, இவங்க டேரெக்டாக வீட்டுக்கு போனால் பெட்டில் உட்கார மாட்டாங்க, ஃப்ரிட்ஜில் உட்காந்துப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி மீன் கூட சொல்லியிருக்காரு. அப்படியே இருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆண்ட்ரியா நெகட்டிவ் கேரக்டரில் பார்த்துருக்கும்போது எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, நடித்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த படத்துக்கு மெயின் ரோலாக இருக்காங்க, மெயின் ஆன்டகனிஸ்டாக இருக்காங்க. ஸோ மறுபடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து ஐ திங்க் சாங்ஸ், ஜிவி பிரகாஷ் சாங்ஸு ஓகே. ட்ரெய்லர் பார்த்த அளவுக்கு நார்மலாக இருக்குது, சொல்கிற அளவுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சாங் விட்டுட்டு நாங்கள் பார்த்தேன், அது ஏதோ சரவண மீனாட்சியில் ஒரு கேரக்டர் வந்திருப்பார் கவின் வேட்டையன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு ஃபிலிம் குவாலிட்டியில் இல்லை, அதை பார்த்தா சீரியலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணிச்சது அது. ஏன்னா இப்போ லிட்டரலி இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸ் கூட அதே மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் குவாலிட்டியே எனக்கு பெருசாக அந்த சாங் இல்லை, ஒரு நார்மல் இதுவாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லுங்கள். ஸோ எப்படி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு போக அடுத்த சாங்ஸ் ஆகட்டும் இல்லை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது படத்தையே பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ until then, bye guys.